ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் நாலேஜ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸுக்கான பிரிக்கர்க்கு வந்து எப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணும்போது நம்ம அதில் என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிக்குக்கான ஃபஸ்ட்டு லேயர் பிரிக் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது த்ரெட்டோட லென்த் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஒரு படிக்கட்டு இருக்குன்னா அந்த படிக்கட்டில் நம்ம கால் வைக்கக்கூடிய அளவு என்ன அப்படிங்கிறத மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருப்போம். அந்த மெஷர்மெண்ட் படி நம்ம ஃபஸ்ட்டு கல் வைக்கிறோமா அப்படிங்கிறத டேப் வச்சோ இல்லை இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் ஸ்டிக் வச்சோ செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கல் அண்ட் லாஸ்ட்டு கல் ரெண்டுக்கும் இதே மாதிரி குச்சி வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில கல்லெல்லாம் ப்ளேஸ் பண்ணணும். மற்ற கல்லெல்லாம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டக்கோலை யூஸ் பண்ணி நம்ம இடையில கல்லெல்லாம் ஒரே லைனில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடையில கல் எல்லாமே ஒரே லைனில் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் கலவையை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நல்லா எல்லா சைட்லேயுமே பேக் பண்ணிக்கிங்க. அந்த பேக்கிங் வந்து நல்லா கம்ப்ளீட் பேக்கிங்காக இருக்கணும். ஒன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லேயருக்கான மாட்டரை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் லேயருக்கான கலவையை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வெர்டிகல் அலைன்மெண்ட் வந்து செக் பண்ணணும். ப்ளம்பாப் யூஸ் பண்ணி மேலே வைக்கக்கூடிய கல் கீழே இருக்க கல்லுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதா அப்படிங்கிறத ப்ளம்பாப் வச்சு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது ரைசரோட ஹைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டோட ஹைட் எப்படி செக் பண்ணோமோ அதே மாதிரி செகண்ட் லேயரில் வந்து நம்ம ரைசரோட ஹைட்டு செக் பண்ணணும். ரைசர் ஒரு ஸ்டெப்போட ரைஸரை வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட் ஸ்டிக்கு யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ரைசர் வந்து செக் பண்ணிக்கலாம். ரைசர் செக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்மீடியட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லையும் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. அந்த கல்லோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்மளோட வேஸ்ட் ஸ்லாபு பார்த்தீங்கன்னா டேப்பராக இருக்கும். ஸோ அந்த டேப்பராக இருக்க வேஸ்ட் ஸ்லாபில் நம்ம பிரிக்கை ப்ளேஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டான பிரிக்கை வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் இருக்கும். இதுக்கடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா டாப் லேயருக்கான மட்டக்கோல் வந்து செக் பண்ணணும். ஏன்னா கல் எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், மேலே கீழே இருக்கக்கூடாது, அன்ரிலேஷன் இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக டாப் லேயர்லையும் அதே மாதிரி சைட்லேயும் மட்டக்கோலை வச்சு செக் பண்ணணும். ஒன்ஸ் மேலேயும் கீழே சைட்லேயும் மட்டக்கோலை வச்சு செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கலையை வச்சு நல்லா பேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்பு கட்டும்போது ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் லென்த் கரெக்டாக இருக்குதா, ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் த்ரெட்டோட லென்த் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். செகண்ட் லேயர் பிரிக் வைக்கும்போது ரைசர் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ரைசர் ஹைட் வந்து ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக வராது. ஸோ என்ன ஹைட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஹைட்டில் தான் நீங்கள் ஸ்டெப்ஸ் கட்டணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப்ஸுக்கான பிரிக் ஒர்க் வந்து பண்ணணும். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசரோட ஹைட்டு அண்ட் த்ரெட்டோட லென்த் இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டான ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்டெப்ஸுக்கான பிரிக் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.